மனிதர்கள் மட்டுமின்றி ஏனைய உயிரினங்களும் நம் அன்புக்கு உரியவைத்தான் என்ற உயரிய நோக்கத்துடன் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய சிந்தனையில் உதித்த யானைகள் நலவாழ்வுக்கான 7வது ஆண்டு முகாம் நேற்றுடன் நிறைவடைந்தது. கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் 48 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த முகாமில் சத்தான உணவு, மூலிகை குளியல், நடைப்பயிற்சி என குதூகலமாக இருந்த யானைகள் புத்துணர்வுடன் பிரியா விடை பெற்றன. திருக்கோயில்கள் மற்றும் திருமடங்களின் யானைகளை முறையாக பராமரித்து அவற்றிற்கு சத்தான உணவு, தேவையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்குவதுடன் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் பராமரிக்க வேண்டியது அவசியம் என்பதற்காக மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்து கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டி அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோயிலை ஒட்டிய பவானி ஆற்றுப்படுகையில் இந்த ஆண்டுக்கான யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் கடந்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவடைந்தது. இது மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்ற 7வது நலவாழ்வு முகாம் ஆகும். முகாம் நடைபெற்ற 48 நாட்களிலும் யானைகளுக்கு பிடித்தமான கரும்பு, அன்னாசி பழம், சாத்துக்குடி உள்ளிட்ட பழங்களும் சத்தான உணவுகளும் அளிக்கப்பட்டன. யானைகளின் எடை மற்றும் நகம், கண், தோல் ஆகியவை கால்நடை மருத்துவர்கள் உதவியுடன் பரிசோதிக்கப்பட்டன. யானைகளுக்கு மூலிகை குளியல் வசதி, நடைப்பயிற்சி மற்றும் ஊட்டச்சத்துள்ள உணவுகளும் வழங்கப்பட்டதால் அனைத்து யானைகளும் புத்துணர்ச்சியோடு குதூகலத்துடன் காணப்படுகின்றன. சிறப்பு நலவாழ்வு முகாம் நிறைவடைந்ததை அடுத்து முகாமில் தங்கியிருந்த யானைகள் அவை பராமரிக்கப்படும் கோயில்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அமைச்சர் திரு காமராஜ் கொடி அசைத்து வழி அனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை உயரதிகாரிகள் உடனிருந்தனர். யானைகளுக்கெல்லாம் சிறப்பு நலவாழ்வு முகாம் புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் ஏற்படுத்தி தந்தார்கள். இந்த யானைகளுக்கெல்லாம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு புத்துணர்வுகளை ஏற்படுத்தி இனிதான முறையில் இந்த முகாம் நிறைவு பெறுகிறது. பிரியாவிடை பெற்று தம் இருப்பிடங்களுக்கு யானைகள் செல்கின்றன. சிறப்பு நலவாழ்வு முகாமில் 48 நாட்களாக பழகிய யானைகள் இருப்பிடங்களுக்கு பிரியா விடையுடன் புறப்பட்டு சென்றன. யானை பாகர்களும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்து விடை பெற்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜெயமாலியதா யானை வந்து நல்லா கலந்துக்கிட்டு, அது கூட அதோட ஃப்ரெண்டுங்களா சங்கரங்கோயில் கோமதி நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்போ வந்து கிளம்பும் போது அவங்களுக்கு ஒரு பிரியா விடையோடு இருக்காங்க. யானைகள் நல்ல இதில் ஆகாரம் நல்ல இது உண்டு, மருந்து வகைகள், தீவனங்கள் எல்லாம் நல்ல முறையில் இருந்தாங்க. டாக்டர்ஸ் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஸ்ரீரங்கத்துலேருந்து ஆண்டாளுங்கிற யானையை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து 48 நாள் நிறைவு பெற்று போகிறது வந்து எங்களுக்கு ஒரு பிரியா விடையாக இருக்குது. யானையை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அம்மா அவர்களுக்கு, தமிழக அரசு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை குறிக்கும். இதேபோல் முதுமலை தெப்பக்காட்டில் 48 நாட்களாக யானைகளுக்கான சிறப்பு நலவாழ்வு முகாம் நடைபெற்றது. வனத்துறைக்கு சொந்தமான 26 யானைகளுக்கு இந்த முகாமில் அன்றாடம் சிறப்பு உணவுகள், உயரிய மருத்துவ கண்காணிப்பு அளிக்கப்பட்டு வந்தன. முகாம் நிறைவடைந்ததையொட்டி நேற்று இந்த யானைகள் வரிசையாக நிறுத்தப்பட்டு அவற்றிற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. முகாமில் வளர்ப்பு யானைகளுக்கான சிறந்த மருத்துவ பரிசோதனை மற்றும் உணவு, சிறப்பு உணவு, யானை உடல் நலம் நன்றாக பேணப்பட்டது. தற்பொழுது யானைகளும் ஆரோக்கியத்துடன் உள்ளன. இது 48 நாள் எல்லாத்துக்கும் சந்தோஷம். யானைங்களுக்கு எல்லாம் சந்தோஷங்க. எந்த இது இல்லாமல் எல்லாம் யானைக்கு சாப்பாடு, மருந்து, மாத்திரை எல்லாம் கொடுத்து எல்லாம் 48 நாளைக்கு கொடுத்தாங்க. யானைகளுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையினை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர்.